இந்த படத்தோட நடிகர் மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய படத்தோட ஹீரோ உதயகுமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். இரவனில் ஆட்டம் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இதில் வந்திருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்ததுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ யாரை குறிப்பிட்டு இங்கே தனியாக பேச முடியல என்னால். ஸோ எல்லாத்தோட உழைப்புக்கும் எங்களுக்கு நாங்கள் ஒரு எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். படுத்துக்கிட்டே வேலை பார்க்குறாருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலாக் சொன்னாரு. ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்த மாரா என் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். தி கேஸ் இஸ் க்ளூலெஸ். ஹூ இஸ் ராபர்ட்? அது நான் தான். ராஜேந்திரன் எனது பெயர். நான் வழக்கறிஞர், பெரம்பலூர் நகராட்சி சேர்மன். ஏற்கனவே காயம்னு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதே பிரசாத் லேபில் தான் ஆடியோ லான்ச் பண்ணோம். இது அக்டோபர் 22 அக்டோபர் 2021. தொடர்ந்து படம் எடுக்கிறதுக்கான ஆசை இருக்குது. ஆனால் அதில் சில கஷ்டங்கள் இருக்கு. சின்ன பட தயாரிப்பாளர்கள் படமே தயாரிக்க தேவையில்லை, எதுக்கு அவங்களாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கூட இங்கெல்லாம் பேசியிருக்காங்க பல பேர். சின்ன படம் தயாரிக்கலைன்னா பெரிய படம் தயாராகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பெரிய பெரிய மால் வருது, பெட்டி கடைக்காரங்க பூரா மூடிட்டு போக முடியாது. அவனும் கடை வச்சு தான் ஆகணும். அவன் கடை வச்சு அதில் பெற அனுபவத்தை வச்சு தான் மால் போன்ற பெரிய பெரிய கடைகள்லாம் வருகிறது. அதனால் சின்ன பட தயாரிப்பாளர்கள்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம். ஏன்னா கஷ்டத்துக்கு எங்களை நாங்களே உட்படுத்திக்கிறோம். பல கஷ்டங்கள் பட்டு தான் ஒரு சின்ன படம் தயாராகி வெளியே வருது. அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அது சேகர் நிறையா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு. சின்ன பட தயாரிப்பாளர்கள் எங்கே பதிவு பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருப்போம். 3 லட்சம் 4 லட்சம் போட்டு எங்களால் 20 லட்சம் 25 லட்சத்துக்குள்ளே படம் எடுக்கிற எங்களை போன்ற சிறு பட தயாரிப்பாளர்கள் 3 லட்சம் 4 லட்சம் போட்டு அதில் உறுப்பினர் ஆக முடியாது. அதுக்கு எங்கடா உறுப்பினர் ஆகிறதுன்னு தேடிட்டு இருந்தப்ப கில் இருந்தது. அதில் நாங்கள்லாம் உறுப்பினராகி படம்லாம் தயாரித்தோம். இப்போ அதில் சில பிரச்சனைகளோட கசாமசான்னு ஓடிட்டுருக்கு. வேறு எங்கடா போகிறதுன்னு தேடிட்டு இருக்கும்போது அன்பு செல்வன் அவர் எனக்கு சொந்தக்காரர். ஒரு கூரைக்கும் கீழே எல்லா வியாபாரமும் பண்ணுற மாதிரி ஒரே சங்கத்தில் நடிகர் சங்கம், மித்த தொழிலாளர்கள் யூனிட்ஸ் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் அத்தனையும் ஒருங்கே உருவாக்கி அதை சென்சார் வழங்குகிற அளவுக்கு தகுதியுள்ள ஒரு சங்கமாக கொண்டு வந்ததில் அவருக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தொடர்ந்து இங்கே நாங்கள் பல்வேறு ஆடியோ லான்ச்சுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். யார் வராங்களோ இல்லையோ தொடர்ந்து நாங்கள் ஐயா ராஜன் ஐயா அவர்களையும் இயக்குனர் பேரரசு அவர்களையும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அவங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிடுறோம், ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இங்கே டென்னிஸ் மஞ்சுநாத்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் ட்ரிப்புன்னு ஒரு படம் எடுத்து ஏற்கனவே அது நல்ல முறையில் ஓடிட்டு இருந்தது. இப்போ தூக்குதரன்னு ஒரு ஹியூமரஸ் ஃபில்ம் எடுத்து அதுவும் நல்ல முறையில் ஓடிட்டுருக்கு. யாத்திசை அவர் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் பெரம்பலூர்லேருந்து ஒரு பையன் அம்பேத்கர்னு உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். கிட்டு அம்பேத்கர் அந்த பையன் பெரம்பலூரில் அந்த படத்தெல்லாம் போட்டு எல்லாத்தையும் காட்டி நல்லபடியாக கேன்வாஸ் பண்ணார். அங்கே படம் வந்தப்போ எல்லாருமே பார்த்தோம். குறிப்பாக சொல்லணும்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் அந்த படத்தை
வந்து தேட்டரில் பார்த்தார், பார்த்து பாராட்டினார். அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது ரொம்ப சிரமம். அந்த படத்தை பார்த்தா பெரிய பொருட்செலவில் எடுத்த மாதிரி RRR இந்த மாதிரி படங்கள் எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு செலவு பண்ணி எடுக்காமல் கம்மியான செலவில் நல்ல வகையில் அந்த படத்தெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதை நான் பாராட்டணும். தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, என்னை விட பெரியவங்கள்லாம் பேசுறதுக்கு இருக்காங்க. சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஆக்கமும் ஊக்கம் அளிக்க வேண்டும். குறிப்பாக பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் நல்ல ஊக்கத்தை கொடுக்க வேண்டும், நல்ல விமர்சனங்களை எழுத வேண்டும். எங்களை போன்ற சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவு என்றும் வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இறைவனில் ஆட்டம் பாரு இந்த படத்துக்கு ரொம்ப பேக் போனா, ரொம்பவும் சப்போர்ட்டடா, எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த படத்துக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த நம்மளுடைய வந்து டான் ஈஸ்வரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். கலைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றி, பத்திரிகைக்காரர்களுக்கும் நன்றி, யூடியூப்காரர்களுக்கும் நன்றி, தொலைக்காட்சி எல்லாருக்கும் நன்றி. சிறுபட தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா பெரிய படம் வளராதுன்னு சொன்னார், உண்மை. அதே மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு இயக்குநர்கள் எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது நான் நேரடியாக ஐயா தமிழ்ச்செல்வன் கூட இருந்து நான் வந்து பார்த்துருக்குறேன். மிக மிக சிரமப்படுறாங்க. இவங்களை பூராத்தையும் மேலே தூக்கிடணும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு துவசம் கட்டினீங்கன்னா நிச்சயம் சின்ன படம்லாம் பெரிய படமாக வளரும். சினிமா உலகம் பிரகாசமாக இருக்கணும்னா உங்களுடைய லைட்டு, உங்களுடைய எழுத்து அவங்க மேலாம் படணும். இதை எல்லோரும் பார்த்தாங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மறைந்த விஜயகாந்த் சார் அவர்களுக்கும், பின்னணி பாடகி இசையமைப்பாளர் பவதாரணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் கே ராஜன் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், அன்பு செல்வன் அவர்களுக்கும், நம்ம டைரக்டர் தமிழ் சாருக்கும், டென்னிஸ் சார் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது தமிழ் சார் நானும் அவரும் சேர்ந்து பண்ணுற 4வது படம். அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இரவினில் ஆட்டம் பாரு இந்த படத்தோட கேமராமேன் ஜீனோ பாபு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இரவினில் ஆட்டம் மூவி ப்ரொடியூசர் சேகர் சார், டைரக்டர் தமிழ்செல்வன் சார், கெஸ்டாக வந்திருக்க எல்லாரும், இந்த மூவி டெக்னீஷியன்ஸ், எஸ்பெஷலி சொன்னால் மை கேமரா டிபார்ட்மெண்ட் டீம், மீடியா எல்லாருக்கும் என் வணக்கம். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுது. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எனக்கு வந்து ஃபஸ்ட் மூவி. ஐ எம் ஃப்ரம் கேரளா. இந்த தமிழ் மூவி ரொம்ப வெற்றியாக வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக, இந்த மூவி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் நான் விஷ் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக இரவினில் ஆட்டம் பார் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் ஹரிமுருகன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இப்போ நான் தமிழ்செல்வன் சார் கூட 3 படம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணி நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருமே வந்து சார் தொடர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேசினாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட என்கரேஜ் வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஒரு ஸ்பாட்டில் அப்படியே கூடவே நிற்பாங்க. நமக்கு ஃபைட்டு தானே அப்படின்னு அவர் நவுந்தெல்லாம் போக மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க. ரொம்ப நீட்டாக ஒத்துழைப்பாங்க. அதனால தான் அவங்களால அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்க முடியுது. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் தோழமையோடு பழகுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து பண்ண முடியல, நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அது பண்ண முடியாமல் போவோம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணால் கூட அது ஏன் பண்ண முடியல அப்படின்றத வந்து விளக்கம் வந்து கிளியராக கொடுப்பாங்க. அந்த நிறைய விஷயங்களில் வந்து ஒரு தோழமையோடு இருக்கிறதுனால தான் தொடர்ந்து பண்ணுறாங்க. நிச்சயமாக சார் எத்தனை படம் பண்ணாலும்
அவங்க அழைப்பு இருக்கும் பட்சத்தில் நான் பண்ணி கொடுப்பேன், இது உறுதி. நன்றி. வணக்கம். இந்த படம் வெற்றி, எல்லாரும் திரையரங்களை பார்த்து வெற்றி அடைய செய்யணுன்றது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக, இதெல்லாம் ஒரு புலப்பாடா? எல்லாருமே வீட்டில் நார்மலாக கேட்கக்கூடிய கேள்விதான். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லாருக்கிட்டையுமே இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம், என்னடா இது அப்படின்னு. ஆனால் இந்த பேர் டைட்டிலுக்கான எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், என்ன டைட்டில் இது, இது என்ன கதையாக இருக்கும் அப்படின்னு. இதை பற்றி தயவுசெய்து சார் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிடணும். அதுக்காகவே கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். சேலம் ஆர் சேகர் சார் தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் நண்பர்களும் கூட, இங்கே இருக்கக்கூடிய இரவினில் ஆட்டம் டீமுக்கு ஒரு சிறந்த நண்பரும் கூட. அவரை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு மேடை கலைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலைத்துறை சார்ந்த அன்பு தெய்வங்களே, ஏன்னா கலைத்துறையில் தெய்வங்கள் மாதிரி தான் நம்ம நம்பணும். அனைவருக்கும் நன்றி. ஏன்னா அத்தனை பேர் எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஒரு பேரை சொல்லிட்டு இருந்தால் லேட் ஆகிரும். அத்தனை பேர்த்துக்கும் நான் வணங்கி வாழ்த்து தெரிவிக்கின்றேன். அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச் பார்க்க வந்தேங்க, எந்த ஊர்லேருந்து, எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, எங்களுடைய அழைப்புதலை ஏற்று வந்துக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். பத்திரிகை ஊடகங்கள் அனைவருக்குமே நன்றி. ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு படம் வெற்றி அடையிறதுக்கும் தோல்வி அடையிறதுக்கும் ஊடகங்களும் பத்திரிகை துறையும் தான். 100 கோடி 200 கோடி போடுற படத்தை விளம்பரம் அதிகமாக கொடுக்குறாங்க. இது மாதிரி நாங்கள் சிறு முதலீட்டார், சிறு படம் கிடையாதுங்க, இது சிறு முதலீட்டார் படம். படங்கிறது எல்லா படமும் 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் தான் ஓடுது. இது சிறு படம்னு யார் சொல்கிறது? எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்போ தான் அது நம்ம அன்பு செல்வன் சார் இருக்குன்னு ஒருத்தர் பேசியிருந்தார். இது சிறு படம் கிடையாது, சிறு முதலீட்டார் படம். 2.25 மணி நேரம் எல்லா படமும் ஓடுது, அதே ஷூட்டிங்கு அதே தான் படம். எங்களுக்கு ஃபண்டு கம்மி, அவங்களுக்கு ஃபண்டு அதிகம். இன்னொன்று, சிறு முதலீட்டார் இல்லாமல் யாருமே வளர்ந்ததே கிடையாது. ஆலமரம் சின்ன விதை தான், அது ஊனுனாக்கா சின்னதாக இருக்கும், வரும்போது பெரிய மரமாக வரும். அதில் பல லட்சம் காக்கா குருவி எல்லாம் பயனடையும். அது மாதிரி சிறு இதுலேருந்து உருவானத்தான் இந்த திரைப்படமே. அதனால் இந்த மீடியா கல்விங்கெல்லாம் என்ன பண்ணீங்கன்னாக்கா சிறு மட்டும் அசத்தாக விட்டுறீங்க. எங்களையும் வாழ வைங்க. ஒரே இடத்துல போய் ஒரு ஃபண்டு சேரக்கூடாது. 4 இடத்துக்கு போனால் தான் அந்த ஃபண்டு நம்ம மனசை பொழைப்பான். நெல் அறுவடை பண்ணுறோம்னா 4 ஊருக்கு அனுப்பிச்சா தான் அந்த உணவு தானியங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் பயனடைவாங்க. அது மாதிரி சினிமா துறையில் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங் மாதிரி வச்சுருக்காங்க. இவங்க தான் படம் எடுக்கணும், இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்கு தான் தேட்டரை கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ எங்கள் மாதிரி சிறு முதலீட்டார் படம் எடுக்கும்போது எங்களுக்கு தேட்டரை கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் நிறைய பேர் ஒழிஞ்சு போனது காரணம் அதுதான். தேட்டர் தர மாட்டேங்கிறாங்க. உங்கள் தேட்டர் படமெல்லாம் போட மாட்டோம், ஏற்கனவே அங்கே சென்னையிலேருந்து சொல்லிக்கிறாங்க, எங்கள் படம் தான் போடணும், உங்கள் படம் தான் போடணும் சொல்லி தேட்டரே தர மாட்டேங்கிறாங்க. அதே காசை தான் நாங்களும் கொடுக்குறோம், தேட்டருக்காருக்கு கண்டிஷன்லையும் கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் போட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் மாற்றுறதுக்குன்னு அப்படின்னு சொல்லி தான் நம்ம அன்பு செல்வன் சார் சங்கத்தை உருவாக்குனார். போல்ட்டு அடிக்கிறாரு, யாருக்கும் பயந்துக்காத. நாங்கள் எப்போ கேட்டாலும் சார் சேலத்துலேருந்து சேகர் பேசுனா அவர் பேசி நாங்கள் அவர் கொடுக்குற ஒரு கண்ணனை எங்களுக்கு ஆசையாக இருக்குது பேசுகிறதுக்கு. எதாக இருந்தால் நீங்கள் செய்யுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த நேரம் ஃபோன் அடித்தாலும் எடுத்து பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு சங்கம் உருவாகிருக்குது. அந்த சங்கத்தை உண்மையிலும் நம்ம பாராட்டுறேன் நான். அதேமாரி படம் சேலத்தில் தான் எடுத்திருக்கோம். ஏன் சேலத்தை எடுக்கணும்னாக்கா சேலத்துலேருந்து தான் பல முதலமைச்சர்கள் உருவாக்கணும் ஊர், பல படத்தை உருவாக்கணும் ஊரும் அதுதான். அதனால் சேலத்துலேருந்து இப்போ எல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க. அதனால் சேலத்தை நாங்கள் உருவாக்கணும், சேலத்தில் படத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு டீமை சேர்ந்து தமிழ்ச்செல்வன் டைரக்டர் மூலியமாக நாங்கள் படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது எவ்வளோ அமௌண்ட்டு, சின்ன அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு சேலத்தில் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். எல்லா படமும் நாங்கள் அதில் தான் எடுக்க போகிறோம். அவர் 6 படம் எடுத்துக்கிறாரு, 6 படம் எடுத்து வெற்றி அடைஞ்சிருக்குது. அதேமாதிரி என்னென்னா அவர் படம் எடுத்தாராக்கா ரிலீஸ் பண்ணிடுவார். சில டைரக்டர் மாதிரி கேரவன் வேணும், எனக்கு அந்த ஹோட்டல் வேணும், இந்த இடத்துல வேணும்லாம் கேட்க மாட்டார். ரோட்டில் இருந்தாலும் படுத்துக்குவார், ஷூட்டிங் எடுப்பார். எந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் யாருக்கும் அதிகமாக வைக்க மாட்டார். அது மாதிரி டைரக்டருக்கு நம்ம கிடைச்சா தான் சின்ன ப்ரொடியூசர் வாழ முடியும் நம்மளால். நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. டைரக்டர்கிட்டையும் வேலை இருக்குது. ஒரு ப்ரொடியூசரை வாழ வைக்கணும் அப்படின்னாக்கா டைரக்டருக்கு வேலை இருக்குது. இப்போ நம்ம தமிழ்ச்செல்வன் மாதிரி டைரக்டர்லாம் இருந்தால் நம்ம மாதிரி சிறு பட தயாரிப்பாளர்லாம் நம்ம மேலே வரலாம். அதனால் நம்ம தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் அழைப்பில் ஏற்று அத்தனை டைரக்டர் வந்திருக்கிறாங்க, வெற்றி படங்களை கொடுத்ததெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அதேமாதிரி ராஜன் சார், அவர் நான் அடிக்கடி யூடியூப்பில் பார்ப்பேன், டிவி நியூஸில் பார்ப்பேன். யாருக்குமே பயந்துக்குமே போல்ட்டு அடிக்கிறார். அவர் வயசு
அதிகம் தான், அதுக்கு மேலே அடிக்கிறாரு. நல்ல திறமையாக பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கு அனுபவம் அதிகம், நமக்கு அனுபவம் இல்லை. அதனால் அனுபவத்தை சாலியில் இருக்காங்க. அவங்கள பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.